இந்த வீடியோல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சு தான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குட் டே பிஸ்கட் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. அந்த இதையே நம்ம மைதா இல்லாம, பாம் ஆயில் இல்லாம, சுகர் இல்லாம எப்படி ஒரு ஹெல்தி வாசனா குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும்? இது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்குமே ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸா இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆன்லைன் கிளாஸ் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. அதை பத்தின இருக்கக்கூடிய டவுட்ஸுமே இந்த வீடியோல லாஸ்ட்ல கிளியர் பண்ணியிருக்கேன். எமல்சிஃபையர், இம்ப்ரூவர், மைதா, டால்டா, பாம் ஆயில் இதெல்லாம் இல்லாம மார்க்கெட்ல கிடைக்குமா அப்படின்னு கேட்டா டவுட் தான். ஆனா கண்டிப்பா நம்மளால வீட்டுல பண்ண முடியும். வீட்டுல பண்றப்போ கொஞ்சம் ஹெல்த்தியா நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து கமர்ஷியலுக்குமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குட் டே பிஸ்கட் வந்து கடையில் கிடைக்கிறத விட நம்ம அடுத்த லெவல் டேஸ்ட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம். இதில் வந்து ஹோல் வீட் ஃப்ளார் வச்சு பண்ண போகிறோம். அங்கே வந்து மைதா வச்சு பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பதில் நம்ம ஹோல் வீட் ஃப்ளார் வச்சு பண்ண போகிறோம். இதுக்காக நான் வந்து நம்ம வீட்லேயே அரைச்ச மாவு வச்சு தான் செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து 115 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் இப்போ வந்து எனக்கு ஆர்டர் வந்து 1/4 kg வந்திருக்கு. அதனால நான் வந்து 115 கிராம் வந்து கோதுமை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே 1/4 kgக்கு தான். ஸோ இந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இதுக்கான மெஷர்மெண்ட் வந்து லாஸ்ட்ல டேப்லெட் காலம் போட்டு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்து மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 ருபீஸ் பேக்கெட் வாங்கினேன் அப்படின்னா அதில் ஒரு 15 கிராம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக்கெட்டாக வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு யூசேஜுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேஷ்யூ பவுடர். கேஷ்யூ வந்து கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சு காய வச்சுட்டு நீங்கள் பவுடர் பண்ணி அரைச்சிக்கோங்க. அது வந்து நல்லா பவுடராக இருக்கும், ஈரம் இல்லாமல். ஸோ அது வந்து ஒரு 10 கிராம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்கலாம் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ அதிகமாக சேர்த்துக்கிங்கன்னா கோதுமாவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இதுவே நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 2 கிராம் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்க்காதீங்க, பேக்கிங் பவுடர் மட்டும் ஒரு 2 கிராம் சேர்த்துக்கோங்க. பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திங்கன்னா போகும். அந்த இனிப்பை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். பேக்கிங் பவுடர் வந்து மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆனால் தான் பிஸ்கட் வந்து ஈவனாக கிடைக்கும். இப்போ 3 கிராம் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இந்த கொக்கோ பவுடர் வந்து 5 கிராம் அளவு கூட சேர்த்துறாதீங்க, அப்புறம் கலர் வந்து வேற மாதிரி ஆயிரும். இந்த குட் டே பிஸ்கட்டுக்கு வந்து கலர் வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம வந்து பட்டர் சேர்க்கிறோம். நல்லா வந்து சால்டட் பட்டரா அன்சால்டட் பட்டரா நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. குக்கி பண்ணுறதுக்கு அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணணும். அது வந்து 85 கிராம் அளவு எடுத்திருக்கேன். குக்கி பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதை சாஃப்டன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. நான் ப்ரௌன் சுகர் கூட காடமம் சீட்ஸ் அடிச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ அதை வந்து 75 கிராம் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் சுகர் சேர்க்குறப்ப அது கூடவே காடமம் சீட்ஸ் அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கடையில் கிடைக்கிற மாதிரியே கலர் வரணுங்கிறதுக்காக கொஞ்சமாக கொக்கோ பவுடர் சேர்த்துருந்தோம். இப்போ அது கூடவே ஜெல் கலர் வந்து எல்லோ கலரில் 2 drops சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஜெல் கலர் சேர்க்கணுமோ கொக்கோ பவுடர் சேர்க்கணுங்கிறது எந்த ஒரு அவசியமே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு அதே மாதிரி வேணுங்கிறதுக்காக நான் கமர்ஷியல் பர்பஸ்க்காக இதை சொல்கிறேன். நீங்கள் வீட்டிலே செய்கிறீங்கன்னா இந்த ஜெல்லோ கொக்கோ பவுடரோ எதுவுமே தேவையில்லை, நீங்கள் நார்மலாகவே செய்யலாம். அப்படி அதே மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே நான் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ நான் பண்ணியிருக்கிறது ஃப்ளாட்டாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குட் டே பிஸ்கட்டை எப்படி இருக்கோ அதே மாதிரி வேணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கான டிப்ஸுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். குக்கி பண்ணுறப்பவே நீங்கள் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வெட் இன்க்ரீடியன்ஸ் தனித்தனியாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குக்கி பண்ணுற டைம் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அதனால ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்ததும் ஃபர்ஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் மெஷர் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெட் இன்க்ரீடியன்ஸ் எடுங்க. பட்டர் ஆர் கீ இது ரெண்டில் வந்து மெஷர்மெண்ட் வந்து 75 கிராம் 70 கிராம் 80 கிராம் அந்த மாதிரிலாம் எடுத்துருப்போம். அதுக்கு பதில் சில பேர் 40 கிராம் அந்த மாதிரி எடுத்துருப்பாங்க. அப்படி எடுத்துட்டு நீங்கள் வந்து ஃப்ளாரை வந்துட்டு அதாவது வீட் ஃப்ளாரை வந்துட்டு 120 கிராம் 110 கிராம் அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டுட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டான அளவில் இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் லாஸ்ட்டில் போய் அதிகமான தண்ணி அதிகமான பால் அந்த மாதிரிலாம் சேர்க்குறப்ப பிஸ்கட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. இன்னொன்று ஹார்ட் ஆயிரும், இல்லைன்னா ஒரு மாதிரி நமத்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களோட மெஷர்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி தேய்க்கிறப்ப ரொம்ப டைட்டாக தேய்க்காம ரொம்ப சாஃப்டாகவே தேய்ங்க. ரொம்ப டைட் பண்ணி தேய்ச்சோம் அப்படின்னா ரஸ்க் மாதிரி ஆயிரும். ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக தேய்ச்சிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி கேஷ்யூ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி மேலே போட்டுட்டு நீங்கள் சாஃப்டாக தேய்ச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா பக்கம் ஈவனாக வந்து கேஷ்யூ வந்து போயிடும். நம்ம பவுடருமே கேஷ்யூ சேர்த்துருக்கிறதுனால எல்லா பக்கமுமே அந்த ஃப்ளேவர் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே உங்களுக்கு பிஸ்கட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே பட்டர் சீட்டில் உங்களோட குக்கி கட்டரை வச்சு மேலே பொடி அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உப்பி கிடைக்கும். மேலே வந்து நல்ல புஷ்ஷுன்னு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் வந்துட்டு கடையில் கிடைக்கும். ஃப்ளாட்டாக இருக்காது.
குட் டே பிஸ்கட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கிளிங் ரேப் வச்சு நீங்கள் அழுத்தினீங்கனாலும் உங்களுக்கு அப்போவுமே நல்லா உப்பலாக கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். மேலே வந்து டிசைன் போடுறதுக்காக அதே குக்கி கட்டரில் நீங்கள் இந்த மாதிரி டிசைன் போட்டிங்க அப்படின்னா அப்படியே பார்க்குறதுக்கு கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். நான் வந்து நார்மலாக வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வேணும், குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விரும்புகிறாங்க, இல்லை கஸ்டமர் விரும்புகிறாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறது ஃப்ளாட்டாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ஒரு கிளிங் ரேப்பு அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட் இருந்ததுன்னா போதும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே நீங்கள் கடையில் வாங்கி கொடுத்த மாதிரியே தான் ஒரு ஃபீல் கிடைக்கும். டேஸ்ட் வந்து அதை விட சூப்பராகவே கிடைக்கும். இல்லை எனக்கு சிம்பிளாக போதும், எனக்கு டைம் இல்லை, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அதனால நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமாக பிடிச்சிருக்கோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்னா, நமக்கு ஒரே டைமில் நிறைய கட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். எனக்கு வேறு ஆர்டரும் இருந்ததுனால ரொம்ப சிம்பிளாகவே இதை முடிச்சிட்டேன். ஸோ இந்த டிசைன் வந்துட்டு இப்படி கட் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து இந்த மாதிரி டிசைன் போட்டுப்பேன் நான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணுனாலும் இப்படியும் பண்ணிக்கோங்க. இது மேலே வந்துட்டு நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ வந்து அது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சமாக அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அது பேக்காகி வர்றப்ப நம்மளுக்கு வந்து அப்படியே நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் உதிர ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதனால் லைட்டாக ஒரு ஃபிங்கரை வச்சு லைட்டாக அழுத்தி கொடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்திடாமல் லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கேஷ்யூ அது கூடவே இருந்துடும். ஸோ டேஸ்ட் வைஸாக இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இதுக்கப்புறம் குட் டே பிஸ்கட் கடையிலே வாங்கி சாப்பிட மாட்டீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம ப்ரீ ஹீட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். நான் அவனில் எப்போவுமே ப்ரீ ஹீட் பண்ணுறதை சொல்லிட்டு தான் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து இந்த ஹை ரேக் லோ ரேக் பற்றி கேட்டிருந்தீங்க. இதில் வந்து ஒரு ரேக் வந்து சின்னதாக இருக்குது, அது லோ ரேக்கு, இது வந்து ஹை ரேக். நான் எப்போவுமே குக்கிக்கு வந்து ஹை ரேக் வச்சு தான் பேக் பண்ணுறேன். ஹை ரேக் வச்சு பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக வந்து நல்லா பேக் ஆயிரும். இது 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி முடிச்சிருவேன் ஹை ரேக் உள்ளே வச்சுட்டு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து முடிச்சதுக்கப்புறமா ட்ரேயை வந்து உள்ளே வைப்பேன். இப்போ நான் இது ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நான் வந்து எவ்வளோ டைம் செட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸுக்கு நான் செட் பண்ணிவிட்டு ஒரே டைமில் வச்சுருவேன். இது வந்து திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. ஒரு டைம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது நல்லா வெந்திருந்தது அப்படின்னா விட்டுறலாம். ஓவர் பேக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. நான் இது வந்து 20 மினிட்ஸ்க்கு வைக்கிறேன். ஓகேவா? இந்த 20 மினிட்ஸ் வச்சுட்டு பேக் பண்ணிடுறேன். இதுவே நீங்கள் பட்டர் ஷீட்டு அப்படின்னா கிளிங் ரேப் வச்சு பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பி இருக்கும் இல்லையா? அது வந்து திக்காக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து 30 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ ஆன்லைன் கிளாஸ் பற்றின டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறேன். நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் கேட்டுகிட்டே இருந்ததுனால தான் நான் ஆன்லைன் கிளாஸே ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்ன சொல்றீங்கன்னா, நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. ஆமா, எனக்குமே தெரியும். உங்களோட சேட்லாம் பார்த்தாலே தெரியும். நிறைய பேர் கால் பண்ணி பேசி எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா யாருமே வந்து எனக்கு இந்த டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே லாக் பண்ணல. நிறைய பேர் வந்துட்டு புதுசா வந்தவங்க தான் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க வந்து பே பண்ணியிருக்கிறதுனால நான் தொடர்ந்து அவங்களுக்குலாம் இந்த டேட்டுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ மே 26 வரையும் டேட் வந்து லாக் ஆயிடுச்சு. 1-on-1 செஷன்னால நிறைய பேருக்கு அது ஒரு டவுட்டா இருக்கு. 1-on-1 செஷன் தான் இது குரூப் செஷன்லாம் கிடையாது. நீங்களும் நானும் மட்டும்தான் இருப்போம். ஸோ 1-on-1 செஷன் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தான் டேட் கொடுக்க முடியும். ஆன்லைன் கிளாஸ் வந்து 2 டேஸ் போகுது, 1 டே போகுது. ஸோ நீங்க என்ன மாதிரி கேட்குறீங்க? வெறும் மில்லட் மட்டும் கேட்குறீங்களா, இல்லை 2 குக்கிங் கேட்குறீங்களான்னு அது உங்களை பொறுத்து தான் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் டேட் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து எனக்கு டேட் முன்னாடியே மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு நான் என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாருக்குமே லாக் பண்ணியிருக்கோம். அவங்ககிட்ட போய் ஒருத்தட்டையா கேட்டு நான் வாங்க முடியல. உங்களுக்கு டேட் வேணும், இந்த டேட் வேணும் அப்படின்னா நீங்க தான் வந்துட்டு எனக்கு இந்த டேட்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லாக் பண்ணிட்டு நீங்க தான் பே பண்ணணும். நீங்க வந்து லாக் பண்ணிக்கோங்க, நீங்க பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு நீங்க ஒரு ஆசோலேஷன்ல கூட இருக்கலாம். இன்னும் ஆன்லைன் பற்றின டவுட் இருக்குது அப்படின்னா என் நம்பர் வந்து சேனல் பேஜில் இருக்குது, போஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப் பண்ணி, வாய்ஸ் நோட் பண்ணி, கால் பண்ணி எப்படி வேணாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் என்னன்னு எனக்கு சொல்லி அந்த டேட் அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கால் பண்ணீங்களோ, வாய்ஸ் நோட் பண்ணீங்களோ அதுக்கு வந்து கரெக்டாக உங்கள் நம்பருக்கு வந்து ப்ராப்பராக நான் கன்வே பண்ணிடுவேன். மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துருக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.